ரம்பா திருதியை வழிபாட்டை பார்க்கும் இந்த வீடியோவில் நாகப்பட்டினம் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தையும் தரிசித்து அருள் பெறுவோம். ரம்பா திருதியை விரதம் அல்லது ரம்பா திருதியை வழிபாடு என்பது பெண்கள் பார்வதி தேவியை நோக்கி தங்களுக்கு ஆரோக்கியமும் அழகும் செல்வமும் பெருக வேண்டுமென்று வேண்டி செய்யும் ஒரு வழிபாடாகும். திருதியை என்பது அமாவாசை நாளிலிருந்து 3வது நாள். பொதுவாகவே திருதியை நாளை நல்ல நாளாக கருதுகிறோம். சித்திரை மாத வளர்பிறை திருதியை அட்சய திருதியாக கொண்டாடுகிறோம். இந்த நாளில் வாங்கும் பொன் பொருள் தானியம் பல மடங்கும் பெருகும் என்பது நம்பிக்கை. அதேபோல் வைகாசி மாதம் மற்றும் கார்த்திகை மாதம் வளர்பிறை திருதியை ரம்பா திருதியாக கொண்டாடுகிறோம். ரம்பா திருதியை தோன்றியது குறித்து புராணத்தில் ஒரு நிகழ்ச்சி சொல்லப்பட்டுள்ளது. ரம்பா, ஊர்வசி, மேனகா ஆகிய மூவரும் தேவலோக நடன மங்கைகள். இவர்கள் மூவருக்குள்ளும் யார் பேரழகி என்றும் நடனத்தில் சிறந்தவர் யார் என்றும் போட்டி ஏற்பட்டது. தங்களில் யார் சிறந்த நடன மங்கை என்பதை தேர்வு செய்யுமாறு இந்திரனை வேண்டினர். இந்திரன் மூவரும் நடனமாடினால் தான் நடுவராக இருந்து தீர்ப்பு சொல்வதாக கூறினான். தேவசபையில் நடன போட்டி ஆரம்பமாயிற்று. மூவரும் சிறப்பாக நடனமாடினர். ரம்பாவின் மனதில் இந்திரனை கவர வேண்டும் என்ற எண்ணத்தில் மிகவும் ஆக்ரோஷமாக நடனமாடினாள். இதனால் அவளது நடனத்தில் நளினம் குறைந்தது. ரம்பாவின் நெற்றி பொட்டும் சந்திர பிரபையும் கீழே விழுந்தன. இதனை கண்டு ஊர்வசியும் மேனகையும் சிரித்து விட்டார்கள். ரம்பா அவமானப்பட்டு அங்கிருந்து விலகி சென்று விட்டாள். ஒரு கலையில் ஈடுபடும் போது அந்த கலையை மட்டுமே நினைக்க வேண்டுமென்று மனதில் கோபம், பொறாமை போன்ற எண்ணங்களுக்கு இடமளிக்கக்கூடாது. ரம்பாவின் மனதில் பொறாமைக்கு இடமளித்ததால் அவள் மீது கலைவாணி கோபம் கொண்டாள். ரம்பாவின் அழகும் கலையும் அவளை விட்டு விலகியது. இதனால் கலக்கமடைந்த ரம்பா இந்திரனிடம் தனது கலையையும் அழகையும் திரும்பப் பெற என்ன வழி என்று கேட்டாள். இந்திரன் பார்வதி தேவி கௌரி அன்னையாக ஒரு தலத்தில் மகிழ மரத்தின் அடியில் தவம் செய்கிறாள். அவளை கண்டு வழிபட்டு விரதமிருந்தால் அவள் உனக்கு அருள் புரிவாள் என்று கூறினான். இதனால் பூலோகம் வந்த ரம்பா திருப்பைஞ்சீலில் தவம் செய்த பார்வதி தேவியை கண்டுகொண்டு அம்பிகைக்கு உதவி புரிந்தாள். தானும் விரதமிருந்து பூஜை செய்தாள். ரம்பையின் பூஜையில் மகிழ்ந்த கௌரி தேவி மறுநாள் தங்க நிறத்தில் சொர்ண தேவியாக ரம்பாவுக்கு காட்சி கொடுத்தாள். அன்னையின் தரிசனம் கிடைத்த பிறகு ரம்பா மிகவும் பேரழகு கொண்டவளாக மாறினாள். அவளுக்கு பெரும் செல்வமும் கிடைத்தது. அம்பிகை மனம் மகிழ்ந்து அவளிடம், நீ விரதம் மேற்கொண்ட இந்த நாள் உனது பெயரால் ரம்பா திருதியை என்று பெண்கள் கொண்டாடப்படும் விழாவாக ஆகட்டும் என்று ஆசீர்வாதம் செய்தாள். அதன்படி ஆண்டில் 2 தினங்கள் ரம்பா திருதியாக கொண்டாடப்படுகின்றன. எனவே ரம்பா திருதியன்று பெண்கள் அம்பிகையை வழிபட்டால் அவர்களின் அழகும் திறமையும் மேன்மேலும் வளரும், செல்வமும் பெருகும் என்று கூறுகின்றன ஞான நூல்கள். ரம்பா திருதியை அன்று வரலட்சுமி விரதம் இருப்பது போல் கலசம் வைத்து வழிபாடு செய்யலாம். முடியாதவர்கள் வீட்டில் இருந்தபடியே துர்க்கை, லட்சுமி, சரஸ்வதி முதலிய அம்மன்களின் பாடல்களை பாடி வழிபாடு செய்யலாம். அருகில் உள்ள ஆலயங்களுக்கு சென்று அம்மனை தரிசிப்பது நல்லது. இந்த ரம்பா திருதியை மாதை விரதம் என்றும் கூறுகிறார்கள். சில சமயம் இந்த ரம்பா திருதியை அமாவாசை வரும் நாளை பொறுத்து ஆனி மாதம் முதல் வாரத்திலும் வரும்.